الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى قيل ومن يأبى يا رسول الله قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்தரமான இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினார். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அந்த முஸ்லிமுடைய கல்விலே உள்ளத்திலே முதன்மையான இடம் அல்லாஹ்வுக்குத்தான் இருக்கிறது. நாம் முதலாக இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்தக்கூடிய, கௌரவப்படுத்தக்கூடிய, அன்பு வைக்கக்கூடிய, எங்களுடைய தலையை கூட ஒருவனுக்கு பணிப்பதாக இருந்தால் பணிக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன், அவன் அல்லாஹ் மாத்திரம். வேறு யாருக்கும் நாம் முஸ்லிம்கள் தலையை குனிய முடியாது, பணிக்கவும் மாட்டோம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். நாங்கள் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் உலகத்தில் யாருக்கும் தலை குனிந்தது கிடையாது. அதனாலதான் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாம் அல்லாஹ்விடம் அதை சொல்லுகிறோம். இய்யாக நஅ்புது, யா அல்லாஹ், உனக்கு மாத்திரம்தான் நாங்கள் இபாதத் செய்கிறோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம், வேற யாரும் இல்லை எங்களுக்கு. இந்த இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ற இந்த வார்த்தை இருக்குது, மிக பலமான வார்த்தை. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் குர்ஆனில் வேற எந்த இடத்திலும் கிடையாது, எந்த இடத்திலும் கிடையாது. ஒரு முஸ்லிம் இந்த வார்த்தையை ஓதும் பொழுதெல்லாம் அவருடைய ஈமான் அப்படியே அதிகரிக்கும். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ், உன்னை மட்டும்தான் வணங்குகிறோம், உன்னிடம் மாத்திரம்தான் உதவி தேடுகிறோம், வேறு யாரிடம் என்ன உலகம் திரண்டாலும் சரி.
அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல வாழ்ந்த முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள் ஒரு அழைப்பு கொடுத்தார். யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு வருடம் எங்கட கடவுளை வணங்குங்க, நாங்க ஒரு வருடம் ஒரு அல்லாஹ்வை வணங்குவோம். எப்படி ஒப்பந்தம்? நீங்க ஒரு வருடம் என்ன செய்யணும்? எங்கட கடவுளெல்லாம் வணங்குவோம். நாங்க ஒரு வருடம் என்ன செய்வோம்? உங்களோட அல்லாஹ்வை வணங்குவோம். அல்லாஹ் ஒரு சூரா ஒன்றே இறக்கினால் சொல்லுங்க, உங்களை பார்த்து என்ன சொல்லுங்க? قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. அல்லாஹ் இறக்கினார். என்ன நபியே சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? قل يا أيها الكافرون, காஃபிர்களே. கொஞ்சம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, ஒரு விளப்பமும் இல்லை, காஃபிர்னு சொல்லப்படாது அவங்களோட கருத்து. அப்ப அல்லாஹ் சொன்னதுக்கு என்ன சொல்ல? ஆயத்தை மாத்த போறீங்களா? அல்லாஹ்வே சொல்லிட்டானே, காஃபிரை பார்த்து நீங்க சொல்லுங்க. குல் யா அய்யுஹல், அடுத்து காஃபிரூன், காஃபிர்களே, காஃபிர்களே என்று நோக்கி சொல்லுங்க. இல்ல காஃபிர் என்று சொல்லப்படாது. நாங்க யார் சொல்ல? காஃபிர் என்று சொல்லப்படாதுன்னு யார் சொன்னது? அல்லாஹ்வே சொல்லி தந்தது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன், அல்லாஹ்வை மறுத்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மறுத்தவர்களே என்று சொல்லுங்க. காஃபிர்களே. லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கும் ஒன்றை நான் ஒரு நாளும் வணங்க மாட்டேன். ஒரு முடிவு, ரெண்டு முடிவு அல்ல, சமாளிப்பு. லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, நான் வணங்குற அல்லாஹ்வை நீங்க ஒரு நாள் வணங்க மாட்டீங்க. இந்த ஒரு வருட கான்ட்ராக்ட் சரி வராது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னா உங்களோட கல்புல ரெண்டு தான் இருக்குது. உங்களோட கல்பை வெட்டி பார்த்தா ஒரு பக்கம் இருக்கணும் லா இலாஹ இல்லல்லாஹ், மற்ற பக்கம் இருக்கணும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இது ரெண்டையும் தவிர வேறொன்று இருக்க முடியும். அதுதான் எங்களோட கல்பு. கண்ணியமிக்க சகோதரர்களே, திரும்ப அல்லாஹ் ஒரே தடவையில் சொல்லி முடிக்க வேண்டியதுதானே. லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, அது போறோம். வலா அனா ஆபிதும் மா அபத்தும், நீங்க வணங்குவதை போல கூட நான் வணங்க மாட்டேன். என்னோட அல்லாஹ் வித்தியாசம். இன்னைக்கு சொல்றாங்களே முஸ்லீம்களோட அல்லாஹ், முஸ்லீம்களுடைய அல்லாஹ் இல்ல, உலகத்தே படைச்சவன் அவன் தான், உங்களை படைச்சதும் அவன் தான், ரப்புல் ஆலமீன். முஸ்லீம்களுடைய அல்லாஹ் இல்ல. கண்ணை பொத்தினா விலங்கு யார் அல்லாஹ். கண்ணை பொத்துற நேரம் ஞானம் பிறக்கும், யார் அல்லாஹ். முஸ்லீம்களுடைய அல்லாஹ்வா? முஸ்லீம்களுக்கு மட்டுமா அல்லாஹ்? இல்ல, முழு உலகத்துடைய படைப்புகளுக்கும் அவன்தான் அல்லாஹ். அதனாலதான் சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வை பத்தி பேசிய தவறியதாலதான் முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்லாஹ்வை பற்றி மோசமாக பேசுகிறார்கள். நாங்க தவறு விட்டுட்டோம். என்ன? அல்லாஹ்வை பத்தி பேசல. நாங்க வியாபாரத்தை பேசினாலும்,
அரசியலை பேசினாலோ குடும்பங்களை பற்றி பேசிய அளவு யாரை பத்தி பேச இல்லை, அல்லாஹ்வை பத்தி பேசல, அல்லாஹ்வை பத்தி கதைக்க இல்லை. அதனால எங்கெங்கிருந்தோ பிறந்தவன் எல்லாம் அல்லாஹ்வை பத்தி மோசமா பேச, நாங்க ஒன்று விட்டதால இன்னொருவன் தொடங்கிட்டான். சகோதரர்களே, பிறந்ததிலிருந்து அல்லாஹ் அல்லான்னு சொன்ன நாங்க தானே பேசணும். இன்பம் வரணும் பேசுறது, வீட்டுல பேசணும், மார்க்கெட்ல பேசணும், ஆபீஸ்ல பேசணும். அல்லாஹ்டா யாரு? எங்கட உள்ளத்தில் இருக்கிறது அவன் தான். திரும்ப அல்லாஹ் 4வது தடவை வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, நான் எப்படி இபாதத் செய்கிறேனோ அது மாதிரி நீங்களும் செய்ய மாட்டீர்கள், முடியாது. ஏன்? லகும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மதம் வேற, எங்கட மார்க்கம் வேற. உங்களோட மதம் வேற, எங்கட மார்க்கம் வேற. நாங்க தலைய பணிக்கிறது அல்லாஹ்க்கு மட்டும்தான். எங்கட தலையை வெட்டினாலும் சரி, எங்களுக்கு சாப்பாடு தராமட்டாலும் சரி, எங்களுக்கு நீங்க எல்லா தடையை விதித்தாலும் சரி, நாங்க சொல்ல போற ஒரே ஒரு வார்த்தை அஹத் மட்டும்தான். அல்லாஹ் தான் எங்கடா என்ன செஞ்சாலும் சரி. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னை துண்டு துண்டாக வெட்டினாலும், உன்னை நெருப்பிலிட்டு பொசுக்கினாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை விட்டு மாறிவிடாதே. அந்த அளவு ஈமான் உறுதியா இருக்கும், அந்த அளவு கல்புல நம்பிக்கை இருக்கணும் சகோதரர்களே. அந்த அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத் என்ன தெரியுமா? அர்ஹமுர் ராஹிமீன். அர்ஹமுர் ராஹிமீன் என்றா என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் விட இறக்க முடியும். அல்லாஹ்வோட அர்ஹம் வேற யாரும் இல்லை. சிலர் பிள்ளைகளுக்கு அர்ஹம்னு பேர் வச்சிருப்பாங்க. அர்ஹம் அல்ல, அப்துல் அர்ஹம். என்ற அர்ஹம் அல்லாஹ்வுடைய பேர். அர்ஹம் யாருடைய பேர்? அல்லாஹ்வுடைய பேர். அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் 4 இடங்கள்ல சொல்றார். நான் எவ்வளவு இரக்கமுடையவன் தெரியுமா? ஒரே ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றார் கைருர் ராஹிமீன், இரக்கமுடையவர்கள் எல்லோரையும் விட நான் சிறந்தவன், நான் சிறந்தவன். அர்ஹமுர் ராஹிமீன், கைருர் ராஹிமீன். சூரா யூசுஃபிலே அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லும் பொழுது வல்லாஹு கைருன் ஹாஃபிஸன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், உங்களை பாதுகாப்பதில் ஆக சிறந்தவன் அல்லாஹ். வேற யாரும் உங்களை பாதுகாக்கல. ஏன் தெரியுமா? அவன் இரக்கமுடையவர்கள் எல்லோரையும் விட இரக்க முடியும். அப்ப நாங்க பாதுகாப்பு தொடர்ந்து யாருக்கிட்ட? அல்லாஹ் கிட்ட, மனிதன்ட்ட. எங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் கண்ணுக்கு முன்னுக்கு பார்க்கிற வானம் வெடிக்கும். இதோட சோதனை இருக்குதா? எதிர்காலத்துல வானம் வெடிக்குமா வெடிக்காது? எங்கட கொள்கை வெடிக்கும். இப்ப வானம் வெடிக்கப்பட எங்க ஓட போய்? அல்லாஹ் போதும். பூமி உசும்புமா உசும்பாதா? இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி உசும்பினா என்ன நடக்கும்? அபார்ட்மெண்ட் இருக்குமா? யாரை கூப்பிடுறது இல்லையா? இல்ல நாங்க உடனே கால் பண்ணுவோம். யாரு? ஒவ்வொரு இடங்களுக்கு கால் பண்ணி தீ அணைக்கிற பட அது இது. அல்லாஹ் நடக்க போகுது, எதிர்காலத்துல நடக்க போறது என்ற குர்ஆன்ல இருக்குது. எல்லாம் வானம் வெடிக்கும், பூமி இப்படி நடக்கும், கடல் கொந்தளிக்கும், கடல் பத்தும். இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்து வாழ்றோம் உலகத்தில். சின்ன சின்ன சிக்கல் பிரச்சனை வரப்போலே நாங்க திசை திரும்பினா. நியமிக்க சகோதரர்களே, ஈமான்ல உறுதியா இருக்கணும். எப்ப மனிதன் ரீதியில பாவம் நடக்கலாம்,
சின்ன சின்ன பாவம் நடக்கலாம், இஸ்திஃபார் செய்ய வேண்டியதுதான். ஆனால் ஈமான்ல பாவம் நடக்காது. ஈமான்ல உறுதியா இருக்கோம் நாம் எப்பயும். அல்லாஹ் சொல்றான், உங்களை பாதுகாக்கிறேன்னா ஏன் தெரியுமா? நான் தான் ஆக உங்களோட இரக்கம். அர்ஹமுர் ராஹிமீன். நீங்க அர்ஹமுர் ராஹிமீன் இந்த துஆவை ஓதினா அல்லாஹ் இரக்கப்பட்டு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருடம் நோயாளியா இருந்தார். 18 வருடம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர் சொல்லிட்டார், அய்யூப் உன்னோட அல்லாஹ் இரக்கம் இல்லை. அய்யூப் உன்னோட அல்லாஹ் இப்படி 18 வருஷம் நோயில போடுவானா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ கேட்டார்? இந்த அர்ஹமுர் ராஹிமீன தான் கேட்டார். ரப்பி அன்னி மஸ்ஸனி அத்துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு நோய் வந்திருக்குது, ஆனா நீ இரக்கம் உள்ளவன்னு எனக்கு தெரியும். உடனே அல்லாஹ் சொன்னான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, என்ன கால அடிங்க, தண்ணி வரும், குளிங்க, சோமாய் சோமாய். எவ்வளவு ஷார்ட் வேர்ட் எல்லாம் குர்ஆன்ல இருக்கு. எங்களுக்கு அல்லாஹ் படிச்சு தந்திருக்கு. நாங்க வாழ்க்கையில் அர்ஹமுர் ராஹிமீன் என்று துஆ கேட்டிருப்போமா? கையை தூக்கி காட்டுங்க பாப்போம். நான் இந்த நாளும் கேட்கிறது அர்ஹமுர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்று நான் துஆ கேட்கிறேன். சொல்லுங்க, தொடங்கும். ஜும்மால தொடங்கும். ஒரு பயான்ல கேட்டா மௌத்துரை அமல் செய்யும். யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன். ஒரு இடத்த யா கைரர் ராஹிமீன், இரக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுடையவனே. உம்மா இரக்கம் எங்களோட, பாப்பா இரக்கம் எங்களோட, மனைவி இரக்கம் எங்களோட, நண்பர்கள் இரக்கம் எங்களோட. எல்லா இரக்கமும் வெட்டப்படும் நேரம் இருக்குது, துண்டிக்கப்படும் நேரம் இருக்குது. உம்மாட இரக்கம் அதுக்கு பிறகு இல்ல, பாப்பாட இரக்கம் அதுக்கு பிறகு இல்ல, மனைவியுடைய இரக்கம் அதுக்கு பிறகு இல்ல, பிள்ளைகளுடைய இரக்கம் அதுக்கு பிறகு இல்ல. ஆனால் அர்ஹமுர் ராஹிமியுடைய இரக்கம் இருக்கு. மாலியாவத்த கபிரிஸ்தான்ல போய் நின்று யோசிச்சு பாருங்க, அர்ஹமுர் ராஹிமீன். குப்பியாவத்த கபிரிஸ்தான் நின்று யோசிச்சு பாருங்க, அர்ஹமுர் ராஹிமீன். ஜாவத்த கபிரிஸ்தான் நின்று யோசிங்க, அர்ஹமுர். யார் ரிஸ்க் கொடுக்கிறது இப்ப? யார் ரிஸ்க் கொடுக்கிறது இப்ப? யார் கவனிக்கிறது இப்ப? அர்ஹமுர் ராஹிமீன். அவனோட கனெக்ஷன் இருக்கு. இது இரண்டாவது இடம். மூணாவது இடம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு படித்து கொடுத்த துஆவிலே, ரப்பி ஃபிர்லி வ லி அஹி. யா அல்லாஹ், என்னையும் என்ற நானாவை மன்னிச்சிரு. நீ அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கம் உள்ளவன். யா அல்லாஹ். நாலாவது இடம், ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கு தெரியும், நானாமார் எல்லாரும் சேர்ந்து கிணத்துல போட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு வந்துட்டாங்க. சிம்மாசனத்தில் அரச இடத்துல இருக்கிறாங்க. இப்ப நானாமார் வாராங்க. நானாமார் கண்டுபிடிச்சிட்டாங்க யூசுப் தான் அப்படின்னு. கூப்பிட்டு சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். சரி, பரவாயில்லை, அல்லாஹ் அவனை மன்னிக்கட்டும். ஆனா என்னோட இரக்கமுடையவன் யார் தெரியுமா? அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். 4 இடத்துல குர்ஆன்ல வருது அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ், நீ இரக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம். அதை விட என்ன இருக்கு எங்களுக்கு? ஒரே ஒரு இடத்துல இருக்குது, என்ன? கைருர் ராஹிமீன், இரக்கமுடையவர்களில் ஆக சிறந்தவன் நீதான். எங்களுக்கு ஒருத்தர் ஏசிட்டார். நாங்க ஏசினவனோட எப்படி நடப்போம்னு எங்களுக்கு தெரியும். பரம்பரை வந்து நின்றுவானுங்க அடிக்கிறது. ஏசிட்டார், எங்களோட மகனுக்கு அடிச்சிட்டார். ஆக இரக்கம் என்ன தெரியுமா? ஏசினவனை கூப்பிட்டு ஒரு ஜூஸ் ஒன்றை வாங்கி கையில கொடுக்கு. ஏழுமா இது? எங்களுக்கு அடிச்சிட்டார், கூப்பிட்டு முசாஃபா செஞ்சு முஆனகா செஞ்சு போய்வாங்க. அல்லாஹ் சொல்றான், ஹதீஸ் குதுஸில் அல்லாஹ் சொல்றான், யூதீனி இப்னு ஆதம். ஆதமுடைய மகன் என்னை இந்த நாள் ஏசுறான்.
என்ன துன்புறுத்திட்டே இருக்கிறார். எப்படி? யசுப்புத்தஹர், காலத்துக்கு ஏசுறார். காலத்தை புரட்டுறது நான் தானே. நீ அல்லாஹ்க்கு ஏசி 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 அல்லாஹ்ட தண்ணியை தான் குடிக்கிற. தரண இல்லையா தண்ணி, கொடுக்கணும் இல்லையா அல்லாஹ். அதுக்கு மீன் சாப்பிடணும், வளையா சாப்பிடணும், கிளவல்ல சாப்பிடணும், கிங்ஃபிஷ் சாப்பிடணும், அறுக்கலா மீன் உனக்கு, முட்டை சாப்பிடணும், மரக்கறி, எதை தரல் அல்லாஹ். ஏச ஏச தார வந்தான் அர்ஹமுர் ராஹிமீன். நீ அல்லாஹ் இல்லைன்னு சொல்றாய், உன்னை கொண்டு அல்லாஹ் எவ்வளத்தை வச்சிருக்கிறார். இவன் தான் அர்ஹமுர் ராஹிமீன். எவ்வளவு பாவம் செய்யற வாழ்க்கை, எவ்வளவு பாவம் கண்ணால வாயால, அதுக்கு புறம் வந்தாலும் ரிஸ்க தாரன் அல்லாஹ். இவன் தான் அர்ஹமுர் ராஹிமீன். கண்ணால பாவம் செஞ்சது அல்லாஹ் கண்ணை பொட்டையாக்க இல்லையே, உடனே தண்டிச்சான் அல்லாஹ். ஒரு கிஃபில் ஒருவன் இருந்தார் பனூ இஸ்ரவேலுடைய காலத்தில். இவனுடைய தொழில் விபச்சாரம் செய்ய தொழில். பணக்காரன், காசு கொடுத்து ஏழை பெண்களோட விபச்சாரம் செய்ய. ஒரு பெண் வாரால் கிஃபிலிடம், வசதி இல்லை. கிஃபில் சொன்னான், சரி காசு இருக்குது வாங்க. கிட்ட போகும் பொழுது அந்த பெண் அழுதுட்டான். அழுததோட கிஃபில் கேட்டான், ஏன் அழுகிறாய்? நான் உன்னை நீதானே வந்தாய். அந்த பெண் சொன்னால், நான் வசதி இல்லாத வறுமைக்காக வந்தேன் இதுக்கு. அப்ப கிஃபில் சொன்னான், நம்ம பணத்தை எடுத்துட்டு போய் திரு, பணம் வானா விட்டுட்டான். அந்தண்டே அவன் மௌத்தாயிட்டான். அவனுடைய வாசல் எழுதப்பட்டிருந்தது, உன்னை நாம் மன்னித்து விட்டோம். நீ இரக்கம் காட்டிய ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை என்னால வர்ணிக்கிற. அவன் எப்படி இரக்கம்ன்றதை நீங்க தனியே இருந்துதான் யோசிக்கும். அம்மாவுடைய இரக்கத்தை நினைச்சு ஓடுறீங்க கபரடி. என் அம்மா அவ்வளவு இரக்கம், தாய் பாசம் என்று சொல்றீங்க, நல்ல விடை போத்தான். மனைவியுடைய இரக்கம் உங்களுக்கு விடாது. இதுக்கெல்லாம் மேல அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நீங்க சிந்திச்சா, உங்களோட வாப்பாவையும் உம்மாவையும் காண்பதற்கு முன்னால் நீங்கள் கண்டது அல்லாஹ். உங்களோட வாப்பாவை கண்டதே நீங்க தாயுடைய வயிற்றிலிருந்து வெளிவந்ததற்கு பிறகுதான். ரூஹுகளாக இருக்கும் பொழுது நீங்கள் சந்தித்தது அல்லாஹ்வை. அல்லாஹ் தான். உங்களோட வாப்பா சாப்பாடு அனுப்பவில்லை தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது, யாரும் அனுப்ப முடியாத சாப்பாடு. தாயுடைய வயிற்றில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சாப்பாடு தந்தவன் அந்த அல்லாஹ் தான், இயற்கை அல்ல. இயற்கை என்றால் எல்லா பிள்ளைகளும் சரியாக வர வேண்டும், மௌத்தாய் வருது. அல்லாஹ்வுடைய இரக்கத்தை யோசிங்க, தாயுடைய வயிற்றிலிருந்து யோசிங்க. வேறு மிருகங்களுடைய வயிற்றுக்கு மாற்றாமல் ஒரு மனித வயிற்றுக்குள் அல்லாஹ் பிறக்க வைத்தானே, இது அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய இரக்கம். மாட்டுடைய ஆட்டுடைய குட்டியாக, வேறு மிருகமாக, பறவையாக பிறந்திருந்தார்கள். ஒரு மனிதனாக பிறக்க வைத்தது அல்லாஹ்வுடைய முதல் இரக்கம். பிறந்து கொஞ்ச காலம் ஒத்தரையும் தெரியாது எங்களுக்கு, ஆனா டைமுக்கு சாப்பாடு கிடைக்கும். யாரையும் தெரியுமா? பிறந்து 2-3 வருடம், 3 வருடத்துக்கு பிறகுதான் கண்ணை முழிச்சு உம்மான்னு ஒரு ஆளு தெரியும். அது போலதான் பாப்பாவை தெரியும். 10-12 வயசாகும் பொழுதுதான் கூட்டாளிமானத்தை நண்பர்களை தெரியும். 20-25 வயசாகும் பொழுதுதான் ஒரு பெண்ணை தெரியும் மனைவி என்று. 26-27 வயசுல தான் ஒரு பிள்ளைன்னு ஒன்று தெரியும். எங்கட மடத்தனம் என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் கண்டதோட எங்கட முதல் நேசன் அன்பாளன் அல்லாஹ் இதெல்லாம் முடிச்சிட்டோம். சரி, அப்படியே ரிட்டர்ன் போங்க, அப்படியே வாங்க. 40-50 வயசாயிடுச்சு, 60-70 வயசாயிடுச்சு. இப்ப எல்லாம் கைவிட தொடங்க போறாங்க. மனைவி கைவிட போறாள், உம்மா இல்ல, வாப்பா இல்ல, உங்களுக்கு வந்து கபருக்கு போயிட்டாங்க. பிள்ளைகள் மெதுவா கல்யாணம் முடிச்சு ஓரமாயிட்டு தனிய பெட்டுக்கு ஆயிட்டீங்க.
இப்ப அடுத்த கட்டம் வரப்போகுது. யார்கிட்ட போறீங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீள போறோம். இது ரெடி. யார்கிட்ட போ? எந்த அல்லாஹ் கிட்ட இருந்தீங்களோ அந்த அல்லாஹ் கிட்ட போறீங்க. சரி, கபருக்கு கொண்டு போய் வச்சாச்சு. யார்கிட்ட போய்த்துட்டீங்க? கபர் யார்? கபர்ல யார் ஆட்சி நடக்குது? மனிதனுடைய ஆட்சி அல்லாஹ்வுடைய ஆட்சியா? கபர்ல மஹ்ஷருடைய மைதானம் யார் ஆட்சி? அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம். இன்றைய நாளுடைய ஆட்சி யார் கையில? மனிதன் கையிலையா? அல்லாஹ் கேட்பான், ஐனல் ஜப்பாரூன ஃபிய. எங்க பெருமடிச்சவனல்ல எங்க? இப்ப எவ்வளவு பெருமை அடிக்கிறாங்க. ஐனல் முத்தகப்பிரூன ஃபிய. எங்க பெருமைக்காரர்களா? எங்க வர? செத்து மடிஞ்சிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ஆட்சி இனி கபர்ல தொடங்கிச்சோ, இனி போய்கொண்டே இருக்கும் சகோதரர்களே. அதனாலதான் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருக்கிறோம். என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வலியாக மாறுங்கள், நேசர்கள், அல்லாஹ்வுடையவர்கள். அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் பேர் உலகத்துல வாழ்றாங்களா, அவங்களுக்கு பேர் தெரியுமா? ஹிஸ்புல்லாஹ். ஹிஸ்புல்லாஹ்னா என்ன? அல்லாஹ்வுடைய படை. அப்படின்னா அல்லாஹ் பத்தி பேசு. அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுல் முஃப்லிஹூன். அல்லாஹ்ட படை வெண்டே தீரும், தோக்காது. அவங்க தோக்குறது, அல்லாஹ்ட படை தோக்குறது. இரண்டாவது ஒரு படருக்கு ஹிஸ்பு ஷைத்தான், ஷைத்தான்ட படை. இது வெளிரங்கத்துல வெல்ற மாதிரி இருக்கும். சொல்லுவாங்க, ஒரு தூண் ஒன்றுக்கு 10 அடி தூண் ஐஸ் கட்டியாடு. எவ்வளவு பெரிய தூண்ண்டா வானம் வரைக்கும் அந்த தூண். இன்னொரு தூண் இருக்குது இரும்பால, இது ஒரு 20 அடி. எந்த தூணை போய் நாங்க கையில குடிப்போம்? ஐஸ் கட்டி தூணையா, இரும்பு தூணையா? எல்லாரும் இப்ப பிடிச்சிருக்காங்க. எந்த தூணை தெரியுமா? ஐஸ் கட்டி தூண். ஏன்? அது உயரம். அது என்னையா? உயரம். புத்தி உள்ளவனுக்கு தெரியும் என்ன தூணை பிடிக்கும்? இரும்பு தூண். 20 அடியா இருந்தாலும் கரையாது. இதுதான் நிரந்தரம். இன்னைக்கு முழு சமூகமும் பிடிக்குது. இல்ல, இவ்வளவு பெருசா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், يَعْلَمُونَ ظَاهِرًا مِنَ الْحَيَاةِ الدُّنْيَا. உங்களுக்கு விளங்குற உலகத்துடைய வெளிரங்கம் மட்டும்தானே, உள்ரங்கம் வேறு. அதனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு கலிமாவை நசீபாக்கியதற்கு அல்லாஹ்வை பத்தி பேசும், நம்பிக்கை உறுதியாகும். அந்த அர்ஹமுர் ராஹிமீன் எங்களுக்கு தந்த ஆகப்பெரிய ஒரு கொடை என்ன தெரியுமா? ரஹ்மத்துல் லில் ஆலமீனை அல்லாஹ் இந்த ரபியுல் அவ்வல் தான் தந்தார். அர்ஹமுர் ராஹிமீனுக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீனுக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்லையா? அர்ஹமுர் ராஹிமீன், ரஹ்மத்துல் லில் ஆலமீன். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்றால் என்ன? வானம் பூமி அனைத்துக்கும் ரஹ்மத்தான நபி நமது உயிரிலும் மேலான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ரபியுல் அவ்வல் பிறக்குது. ஒன்று ரபியுல் அவ்வல் வந்திருக்கு. வசந்தமே உலகத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்கிறது. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீல், நான் நபியா வந்ததால உங்களுக்கு என்ன ரஹ்மத்? என்ன அல்லாஹ் சொல்ற ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று. 3 விடயம் இருக்கு ஆலத்துக்கு. ஆலம்டா என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலம் ஓதுறோமா இல்லையா? ஆலம்டா என்ன? ஆலம்டா வானம் பூமி அதுக்கிடையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரே பெயர் ஆலம், அல்லாஹ் தவிர. ஆலத்துக்கு அல்லாஹ் வரமாட்டான். அப்ப எவ்வளோ எப்படி இதை கணக்கெடுக்கிறது? ஒன்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் யாரு? ரப்புல் ஆலமீன், ஆலத்துக்கு ரப். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஆலத்துக்கு ரஹ்மத், எனக்கு மட்டுமே. மூணாவது குர்ஆன், இன் ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன்.
குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டுமா? ஆலம். இந்த மூணும் ஆலத்துக்கு. யார் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், குர்ஆன் ذிக்ருல் லில் ஆலமீன். ஆலம். அப்ப நபி அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துக்கிறேன். ஜிப்ரீல், நான் நபியாக வந்ததால் உங்களுக்கு என்ன லாபம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க நபியாக வந்ததால் தான் அல்லாஹ் எனக்கு 5 பேர் தந்தான், பட்டம். என்னென்ன பட்டம் தந்தான்? முதலாவது முதாஇன் ஸம்ம அமீன். அல்லாஹ் சொன்னான், இந்த ஜிப்ரீல் முதா, வழிபடக்கூடியவர், அமீன், நம்பிக்கையாளர், மக்கீன், அந்தஸ்துடையவர் என்ற 5 பெயர் வந்தது உங்களாலதான் யா ரசூலல்லாஹ். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் பிறந்திருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மீது அதிகமாக நாங்கள் ஸலவாத் சொல்லணும். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் மாத்திரமல்ல, வாழ்க்கையில் எப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்துவிடக்கூடாது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர். அது போன்ற ஒரு தலைவர் இதற்கு பிறகு உலகத்துக்கு வாழ முடியாது. யாரெல்லாம் தலைவர்கள் நாங்க கொக்கரிச்சோமோ அவ்வளோ பேரும் துனியாவுக்கு வாழ்ந்துட்டு எங்களை மாட்டிட்டே போயிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்ததே எங்களுக்காக, வாழ்ந்ததே தன்னுடைய அவ்வளோ இன்பங்களையும் விட்டுட்டு என்ற சமூகம் என்று அந்த காலத்துல துவாவுலையும் அழுதையும் நாங்க அழுதிருக்க மாட்டோம். அவ்வளோ எங்களுக்காக அழுதவர் அவர்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை பார்த்து சொன்னாங்க, அன்சாரிகளே, என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீங்கள் அநியாயம் செய்யப்படுவீர்கள், ஆனால் என்னை வந்து சந்திக்கணும். என்ன தெரியுமா? ஹவுதுல் கௌசரில் என்னை வந்து சந்திக்கும் வரை நீங்க பொறுமையாக இருக்கும். எங்க வந்து சந்திக்கணும் சகோதரர்களே? ஹவுதுல் கௌசர்ல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிற வேலை இருக்குது. அது வரைக்கும் நாங்களும் மார்க்கத்தில் உறுதியா, யகீனோட, சபரா இந்த பூமியில வாழும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கபர்ல ஒரு கேள்வி இருக்குது, மா தகூலு ஃபீ ஹாதா ரஜுல், இந்த மனிதரை பத்தி நீ என்ன சொல்றாய்? மஹ்ஷருடைய மைதானத்துடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், வேற யாரும் இல்லை. ஷஃபாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையில், ஹவுதுல் கௌசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையில். இவ்வளோ பெரிய உம்மத்தை, ஆகப்பெரிய ஃபங்க்ஷன் எங்களுக்கு எங்க இருக்கு? மஹ்ஷர்ல பெரிய ஃபங்க்ஷன். அதுக்கு இடையில ஒரு ஃபங்க்ஷன் இஜ்திமாவும் நடந்துச்சு 96ஆம் ஆண்டு. நாங்க கண்ட இஜ்திமா பெரிய ஒரு ஃபங்க்ஷனை கண்டோம். பட்டுலுகம் இஜ்திமாண்டெல்லாம் அதிகமா முஸ்லீம்கள், எந்த குரூப்ல அதிகமாக முஸ்லீம்கள் சேர்ந்த இடத்தை கண்டோம். இன்ஷா அல்லாஹ் ஆகப்பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று எங்க? மஷ்ஹதுன் அதீம், மஹ்ஷருடைய மைதானம். அந்த ஃபங்க்ஷன்ல தலைவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதில் இருப்பாங்க? மதீனால இருக்கிற ரசூலுல்லாஹ்வோட மிம்பர். இந்த மிம்பரை கொண்டு வந்து அல்லாஹ் ஹவுதுல் கௌசர்ல வைப்பார். ஹவுதுல் கௌசருடைய மிம்பர்ல ஆக மேல நின்று கொண்டு அப்படியே எங்களை பார்த்துட்டு இருக்கோம். தலைவர் தானே மேல இருக்கும். எங்களை பார்த்துட்டு என்ன செய்வாங்க? இறக்கம் வந்துடும். அங்கே அல்லாஹ் இடத்துல மன்றாடுவாங்க. ஏன்னா அல்லாஹ்க்கு கோவப்படுவான். அல்லாஹ் அப்படி கோவம் அந்த நாள். உலகத்தில் இறக்கம் அல்லாஹ். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சுஜூதுல விழுவாங்க அல்லாஹ்வுக்கு முன்னால். அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மத் தலையை தூக்குங்க, கேளுங்க நான் தார். உடனே நபியவங்க என்ன கேட்பாங்க? மகள் ஃபாத்திமான ஞாபகம் வரும், ஹசன் ஹுசைன் ரத்தம் எல்லாம். உடனே உம்மத்தில் ஒரு பெரிய ஒரு பகுதியை அப்படியே எடுத்துருவாங்க. அல்லாஹ் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு தான் அப்படியே கூட்டி கொண்டு போய் சொர்க்கத்துடைய ஒரு வாசல் இருக்குது, பாபுல் ஐமன். பாபுல் ஐமன் என்ற வாசலால் அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டுருவார். எப்படி இறக்கமுடையவர்! எனவே சகோதரர்களே, பேசுவதற்கு பேசிக்கொண்டே போகலாம் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி. ஆகவே என்னோட கல்புல 2 தான் இருக்குது. ஒன்று என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்தது என்ன? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதனால தான் அர்ஹமுர் ராஹிமீன், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் எங்களுக்கு தந்த பெரிய ஒரு கொடை அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த 2ஐயும் கல்வியில் உறுதியாக எடுத்து ஈமானோடு வாழ்ந்து வஃபாத்தாக யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக.